ஒரு கிங்டம்ல பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசிய அந்த கிங்டம்க்கு அனுப்புவாரு, சால்வ் பண்ண, பேச, ராஜாவோடு பேச. ஒரு தேசத்துல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அவருடைய ப்ராஃபிட்ட அனுப்புவாரு. அந்த தேசத்துல தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அந்த தேசத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி முன்குறிப்பார். ஒரு வீட்டிற்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர் வார்த்தையை அனுப்புவார். சங்கீதம் 107ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, God will send his verse. அவர் அவருடைய வசனத்தை அனுப்புவார். வேதம் அழகா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணவு, மருந்து. இட் இஸ் a food and a medicine. சாம் ஜெபதுரை அப்படின்னு ஒரு ஊழியரை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்தியாவில, தமிழ்நாட்டுல அன்றெண்டுள்ள அப்பம் சொல்லிட்டு ஒரு புக், ரொம்ப பிரபலமான புக். அந்த நாட்களில் எல்லாம் இந்த டிவி மீடியா எல்லாம் கிடையாது. ஐ எம் 80s கிட்ஸ். நம்மளை விட ரொம்ப ஓல்டானவங்க இங்க இருப்பீங்க. ரேடியோ, புக்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய, அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. எஸ் எஸ், தேங்க்யூ சோ மச். அந்த ரேடியோ புக்குன்றதே அந்த காலத்துல கேட்கறதுன்றதே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப கிஃப்டடா இருக்கும். ஒரு வீட்டுல ரேடியோ இருந்துச்சுனாலே பெரிய பணக்காரனா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 70s 80sல டிவி இருந்துச்சுன்னா அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கும். அப்படி இருந்த காலகட்டத்துல அவர் அன்றெண்டுள்ள அப்பம் ஒரு புக் எழுதுற ஒரு ஃபவுண்டர், நல்ல ஒரு போதகர். ஒரு நாள் அந்த போதகர் அவர் சக்கரை வியாதியால பாதிக்கப்பட்டு என்ன பண்ணாருன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தார். அந்த போதகரால அவருடைய சபையில மிகப்பெரிய அற்புதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. பில்லிசூனிய கட்டுகளை தீர்த்தாரு, கேன்சர் நோயை குணமாக்குனாரு, கிட்னி ஃபெயிலியரை குணமாக்குனாரு. இப்படி அனுதினமும் ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அவர் எழுதி அனுப்புகிற அந்த புஸ்தகம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து சேர்ந்துரும். இந்த புஸ்தகத்தை படிக்கிறவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சமாதானமா இருக்கு. இட் கிவ்ஸ் மோர் ப்ளீஸ், மோர் கம்ஃபர்ட். இப்படி போய்கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் அவருடைய 60sல ஒரு